Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா MS Wordல 6 முக்கியமான ஷார்ட்கட் கீஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, Alt Control S shortcut key use பண்ணி split window பார்த்தீங்கன்னா enable பண்ணிக்கலாம். ஸோ இப்படி split பண்ணுறதுனால சேம் டாக்குமெண்ட்லேயே அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை இந்த ஸ்ப்ளிட்டை ரிமூவ் பண்ணணுங்கிற பட்சத்தில் சேம் ஷார்ட்கட் கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணாலும் சரி, இல்லை அந்த ஸ்ப்ளிட்டை டபுள் கிளிக் பண்ணாலும் நமக்கு அந்த ஸ்ப்ளிட் பார்த்தீங்கன்னா பக்காவாக ரிமூவ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா Ctrl+Shift+W யூஸ் பண்ணி வெறும் வேர்ட்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர்லைன் பண்ண முடியும். பிகாஸ் நார்மலாக நம்ம Ctrl+U கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸும் சேர்ந்தே நமக்கு என்ன ஆகும்னா அண்டர்லைன் ஆகும். வெறும் வேர்ட்ஸை மட்டும் அண்டர்லைன் பண்ணணுங்கிற பட்சத்தில் Ctrl+Shift+W ஷார்ட்கட் கீயை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் நீங்கள் ரிமூவ் பண்ணணுங்கிற பட்சத்தில் சேம் ஷார்ட்கட் கீயை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா Ctrl+Enter ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி பேஜ் பிரேக் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட்டில் பேஜ் பிரேக்கை கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. மற்ற பிரேக்ஸ், செக்ஷன் பிரேக்ஸ்லாம் உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் லேஅவுட் டேப்குள்ளே போனோம்னா அங்கே பிரேக்ஸோட கேட்டகரியில் வெரைட்டி ஆஃப் பேஜ் பிரேக்ஸ் அண்ட் செக்ஷன் பிரேக்ஸ்லாம் இருக்குது. ஸோ டாக்குமெண்ட்டில் பிரேக்ஸை ஆட் பண்ணுறது மூலிமா நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். ஸோ அந்தந்த வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிரேக் எனேபிள் பண்ணி இருக்குன்றதை ஈஸியாக நம்ம விஷுவல் பண்ணிக்க முடியும். ஸோ ஹோம் டேப்பில் போயிட்டு ஷோ ஆர் ஹைட் பேராகிராஃப் மார்க் எனேபிள் பண்ணோம்னா அங்கே நம்ம பேஜ் பிரேக் எனேபிள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு வேளை வேண்டாம் ரிமூவ் பண்ணணுங்கிற பட்சத்தில் நீங்கள் டெலிட் கொடுத்தாலே போதும், டெலிட் ஆர் பேக் ஸ்பேஸ் கொடுத்தாலே போதும், அந்த பேஜ் பிரேக்கை அங்கேருந்து ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஈவன் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் கீ பார்த்தோம்னா Shift+Enter. நார்மலாக நம்ம என்ட்ரு கொடுக்கும் போது அது நெக்ஸ்ட் பேராவாக தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம என்ட்ரு கொடுக்குறோம்னா நெக்ஸ்ட் பேராவாக பார்த்தீங்கன்னா அது ஸ்டார்ட் ஆகிறது உண்டு. சேம் பேராலே அது நெக்ஸ்ட் லைனாக வரணும், சாஃப்ட் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வேணுங்கிற பட்சத்தில் Shift+Enter கொடுக்கலாம். அப்போ நமக்கு அந்த சாஃப்ட் பிரேக், அதாவது சேம் பேரா பட் நெக்ஸ்ட்டு அந்த லைனில் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது உண்டு. ஸோ நல்லா கவனிங்க, சாஃப்ட் பிரேக் ஏற்படுத்தினதுனால அது தனி பேரா நினச்சிக்க வேண்டாம், அது சிங்கிள் பேரா தான். நீங்கள் பேராகிராஃபோட ஆப்ஷன்ஸ் எதாவது அப்ளை பண்ணும்போது கவனிச்சிங்கன்னா அது ஈவனாக ஒரு சிங்கிள் பேராகிராஃப்க்கு எப்படி அப்ளை ஆகுமோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகிறது உண்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் கீ பார்த்தோம்னா Shift+F7 யூஸ் பண்ணி தெசாரஸ் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ தெசாரஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு வேர்டு இருக்குது, அந்த வேர்டுக்கான மீனிங்ஸ் அண்ட் ஆப்போசிட்லாம் உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் அந்த வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு Shift+F7 நீங்கள் கொடுத்தாலே போதும். அப்போ நமக்கு தெசாரஸ் அப்படிங்கிற அந்த பேனல் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். உதாரணத்துக்கு இப்போ மேட்ச் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குது, கொஞ்சம் போரிங்காக இருக்குது, அதுக்கு பதிலாக எனக்கு வேற ஒரு வார்த்தை வேணுங்கிற பட்சத்தில் ஸோ இங்கேருந்து அதை நம்ம என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேர் அப்படிங்கிறது இருக்குது, ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து இன்சர்ட் கொடுத்துட்டோம்னா அந்த சேஞ்சுக்கு பதிலாக மேட்ச் அப்படிங்கிறதுக்கு பதிலாக கிராஃபிக்ஸ் சேஞ்ச் டு பேர் யோர் நியூ தீம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வேறு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், இல்லை அந்த வேர்டுக்கான மீனிங்ஸ் உங்களுக்கு தெரியணும், இல்லை ஆப்போசிட்ஸ் தெரியணுங்கிற பட்சத்தில் இங்கேருந்து தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எந்த விதமான நெட் கனெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அவசியம் இல்லை, ஆஃப்லைன்லேயே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிறது உண்டு. அண்ட் ஃபைனலாக Ctrl+K யூஸ் பண்ணி ஹைப்பர் லிங்க்கை பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளிக் அப்படிங்கிற அந்த வேர்டை எனக்கு ஒரு ஹைப்பர் லிங்காக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த வேர்டை செலக்ட் பண்ணிக்கலாம். Ctrl+K கொடுக்கும் போது ஹைப்பர் லிங்க், இன்சர்ட் ஹைப்பர் லிங்க் டயலாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ அந்த வார்த்தையை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு எக்ஸல் ஒர்க் புக் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ அது எங்கே இருக்குது, ஸோ நம்ம எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஒரு வெப் பேஜ், அதில் நாம் லொக்கேஷன் என்ன பண்ணலாம், டெஸ்க்டாப்பில் எனக்கு Alt F1லேருந்து F12 அப்படிங்கிற இந்த எக்ஸல் ஒர்க் புக்கை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும். ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணோம்னா இந்த வார்த்தையை நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த எக்ஸல் ஒர்க் புக் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி நமக்கு தேவையான ஹைப்பர் லிங்க்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஹைப்பர் லிங்க்ஸ் MS வேர்டில் 3 விதமான ஹைப்பர் லிங்க்கை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். அந்தந்த வீடியோஸ்க்கான லிங்க் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கூடவே MS வேர்டுக்கான மற்ற ஷார்ட்கட் கீஸோட வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.